ஹாய் வீவர்ஸ், மெண்டிவெல்ஸ் அண்ட் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமாட்சி அடைகிறேன். இப்ப ரீசெண்டா சைரஸ் மிஸ்ட்ரிங்கிற டாடா சன்ஸுடைய முன்னாள் தலைவர் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காரு. இந்த ஒரு ஆக்சிடென்ட்க்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஓவர் ஸ்பீடா வண்டி ஓட்டுனருடைய ஒரு காரணமா தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் கிரியேட் ஆயிருக்கு. இருந்தும் மிஸ்டர் சைரஸ் மிஸ்ட்ரி, அதாவது டாடா சன்ஸுடைய முன்னாள் தலைவர் இறந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க சீட் பெல்ட் போடாம பின்பக்க சீட்ல உட்கார்ந்திருந்ததுடைய காரணமா தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இவர் இறந்து போயிருக்காரு. சோ நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூல சீட் பெல்ட் எந்த அளவுக்கு முக்கியம், எதுக்காக சீட் பெல்ட் தேவை அப்படிங்கறதையும் நம்ம தெளிவுபடுத்த போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சீட் பெல்ட் பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்சிடென்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ண காருங்கிறது மெர்சிடிஸ் பென்ஸ். பென்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், சேஃப்டி ஆஸ்பெக்டா இருக்கட்டும், சேஃப்டி ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், குளோபல் என்கேப்னுடைய கிராஷ் ரேட்டிங்கா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே அற்புதமான கார். சோ சேஃப்டில எந்த ஒரு கேள்விக்குறியும் பென்ஸ் கார் மேல கிடையாது அப்படிங்கறத நான் உறுதிப்படுத்திக்கிறேன். இதுக்கு மேல இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது மிக முக்கியமான காரணம், அவங்க ஓவர் ஸ்பீடா கொண்டு போனதுனால தான் வண்டி அவங்களுடைய பேலன்ஸையும் விட்டு ரோடுடைய கெர்பில் அடிச்சு வண்டி கீழே விழுந்து பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இந்த வண்டியில ஒட்டுமொத்தமா 4 பேர் டிராவல் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிரைவர், கோ டிரைவர் 2 பேருமே இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவங்க சீட் பெல்ட் போட்டிருந்தாங்க. பின்பக்கத்தில் உட்கார்ந்திருந்த இந்த மிஸ்டர் சைரஸ் மிஸ்ட்ரி, அது மட்டும் அவருடைய நண்பர் 2 பேருமே சீட் பெல்ட் போடல. சோ அதே இடத்துல ஸ்பாட்ல அவங்க இறந்து போயிருக்காங்க. சோ அவங்களும் சீட் பெல்ட் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு மரணம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்காதுங்கிறது மிகையான உண்மை. சோ எதுக்கு இந்த சீட் பெல்ட் தேவை அப்படிங்கறத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். நம்ம எல்லாருக்கிட்டயுமே ஒரு தாட் ஃபேக்டர் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வண்டியில ஏறி உட்கார்ந்தோம்னா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடியவங்க மட்டும் சீட் பெல்ட் போட்டா போதும், பின்பக்கத்துல நமக்கு சீட் பெல்ட் தேவையில்லை. அப்படி சீட் பெல்ட் போடாம நம்ம பின்னால உட்கார்ந்தோம்னா கூட நம்ம சேஃபா ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு. இப்படி ஒரு நினைப்பு உங்ககிட்ட இருக்குன்னா இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வண்டியோட பின்பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கும் சீட் பெல்ட் போட்டா மட்டும்தான் சேஃப், அது இல்லாம சேஃப் கிடையாது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் கிரியேட் ஆகும்போது பின்பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்களுடைய வெயிட் என்னவோ அந்த வெயிட்ல இருந்து 40 மடங்கு அதிகமான போர்ஸோட அவங்க அந்த இடத்துல இருந்து எடுத்து வீசப்படுறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தெளிவுபடுத்திக்கிறேன். 80 கிலோ எடை உள்ள ஒரு நபர் பின்பக்கத்தில் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா, அந்த 80 கிலோ எடை உள்ள அந்த நபர் 3200 கிலோ எடையா கன்வெர்ட் ஆகி அவங்க அந்த இடத்துல இருந்து எடுத்து வீசப்படுறாங்க. 3200 கிலோங்கிறது ஒரு சின்ன எடை கிடையாது, ஒரு குட்டி யானையினுடைய வெயிட். சோ அந்த அளவுக்கு ஒரு யானையுடைய வெயிட்டோட நாம ஒரு இடத்துல தூக்கி வீசப்படும் போது எந்த அளவுக்கு நம்ம உடம்புல பிராக்சர் கிரியேட் ஆகும், எந்த அளவுக்கு நம்ம உடம்புல அது பெரிய ஒரு இம்பாக்டா வரும் அப்படிங்கறத கொஞ்சம் உணர்த்துக்கோங்க. நம்ம 80 கிலோ எடையோட நாம மேல இருந்து கீழே விழுந்தாலே அந்த அளவுக்கு பெரிய அடிபடும். அப்படி இருக்கும்போது 3200 கிலோகிராமோட நம்ம கீழே விழுந்தோம்னா எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அடிப்படும் அப்படிங்கறத மட்டும் தெளிவுபடுத்திக்கோங்க. இது நம்ம பின்னால இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் கிடையாது. முன்பக்கத்துல சீட் பெல்ட் போட்டுட்டு ஒருத்தங்க இருந்தாலும் கூட இந்த ஒரு 3200 கிலோகிராமோட நீங்க முன்பக்கத்துல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சீட் பெல்ட் போட்டுட்டு இருக்கக்கூடிய இவங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு அடி கிடைக்கும். சோ இதன் மூலமா நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், முன்பக்கத்தில் இருந்தாலும் சரி பின்பக்கத்தில் இருந்தாலும் சரி சீட் பெல்ட்ங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு அம்சம். இனி இதை கடந்து இரண்டாவது விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு தாட் ஃபேக்டர் இருக்கு. அதாவது வண்டிக்குள்ள ஏர் பேக் இருக்கும். அந்த ஏர் பேக் வந்து நம்மளுக்கு பாதுகாக்கும் அப்படிங்கிறது. நீங்க 5 ஏர் பேக் கூடிய கார் வச்சிருக்கலாம், 7 ஏர் பேக் வச்சிருக்கக்கூடிய கார் வச்சிருக்கலாம், இல்ல 9 ஏர் பேக் வச்சிருக்கக்கூடிய கார் வச்சிருக்கலாம். எத்தனை ஏர் பேக் வச்சிருந்தாலும் சரி, உங்களுடைய சீட் பெல்ட்டை நீங்க ப்ராப்பரா பிளக் பண்ணலன்னா கண்டிப்பா உங்களை இந்த ஏர் பேக் வந்து பாதுகாக்காது. அதாவது ஏர் பேக் ஆக்டிவ் ஆகணும்னா சீட் பெல்ட் எப்பவுமே நம்ம பிளக் பண்ணிருக்கணும். நம்ம சீட் பெல்ட்டை பிளக் பண்ண மறந்தோம் அப்படின்னா, அதாவது சீட் பெல்ட்டை நம்ம போடுறதுக்கு மறந்தோம்னா கண்டிப்பா இந்த ஏர் பேக் ஆக்டிவ் ஆகாது, ஏர் பேக் நம்மள பாதுகாக்கவும் செய்யாது. சோ இதுல இருந்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த கார் வேணாலும் வச்சுக்கோங்க, அந்த கார்ல எத்தனை ஏர் பேக் வேணாலும் இருக்கட்டும், எந்த ஒரு ஏர் பேக்குமே உங்களுக்கு ஆக்டிவ் ஆகணும்னா சீட் பெல்ட் கண்டிப்பா இருந்தே ஆகணும். சோ இதன் மூலமா ஒரு விஷயம் தெளிவா நமக்கு தெரியுது. ஒரு வண்டியில சேஃப்டி ஆஸ்பெக்ட் நம்பர் வைஸ் போட்டு பாத்தீங்கன்னா, முதன்மையா வரக்கூடியது சீட் பெல்ட். அதாவது சீட் பெல்ட் போட்டா மட்டும் தான் உங்களுக்கு இரண்டாவதா ஏர் பேக் ஆக்டிவ் ஆகும். அதுக்கு பிறகுதான் வண்டியோட ஷெல் இன்டெகிரிட்டி, ஃப்ரேம்ஸ் எல்லாமே. என்னோட ரிவ்யூ கண்டினியூவா பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஒரு புது கார் வாங்குங்க, ஒரு பழைய கார் வாங்குங்க, ஒரு யூஸ்ட் கார் வாங்குங்க, எதுவா இருந்தாலும் அந்த கார்ல முதன்மையா பார்க்க வேண்டிய அம்சங்கிறது சேஃப்டி. இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் ஒரு தாட் ஃபேக்டர் இருக்கு. ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க பாக்குறது முதலாவது அந்த காரோட பிரைஸ் ரேஞ்ச், இரண்டாவது காரோட மைலேஜ், மூணாவது காரோட ரீசேல் வேல்யூ, நாலாவது அந்த கார் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, அஞ்சாவது அந்த காருக்குள்ளாடி என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, இதை தான் நம்ம பாக்குறோமே தவிர சோ எந்த விதத்திலும் அந்த கார் சேஃப்டியோட அடிப்படையில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம யாரும் பாக்குறது கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு தவறு. நீங்க எந்த ஒரு கார் வாங்குறதா இருந்தாலும் அந்த கார்ல சேஃப்டி ஆஸ்பெக்ட் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சு வாங்குறது நமக்கு மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துக்கும் பாதுகாப்பா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சோ அந்த அளவுக்கு பார்த்து தெரிஞ்சு நம்ம காசு கொடுத்து வாங்கி அதை சீட் பெல்ட்டும் சேர்த்து நம்ம காசு கொடுக்குறோம், இருந்துமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அது மிகப்பெரிய ஒரு தவறு. நம்ம இந்த அளவுக்கு காசு கொடுத்து வாங்கக்கூடிய அந்த கார்ல என்னென்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட் இருக்கோ இது எல்லாமே நம்ம பயன்படுத்தி ஆகணும். இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் பல யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீட் பெல்ட் போடுறதுங்கிற ஸ்டைலிஷ் லுக், ஸ்டைலிஷ் எலமெண்ட் வந்து குறைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ஃபேக்டர் எல்லாருக்கிட்டயுமே இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு தவறு. என்னோட நண்பர்கள், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் தெளிவுபடுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்போ வண்டியில ஏறி உட்கார்ந்தீங்கன்னா இம்மீடியட்டா சீட் பெல்ட்டை போட்டு வண்டி ஓட்டி பழகுங்க. இதுல இன்னொரு பாதுகாப்பான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே வண்டி ஓட்டும் போது நம்ம ஸ்ட்ரைட்டா இப்படி வண்டி உட்கார்ந்து ஓட்டுவோம். இப்படி ஓட்டும் போது சீட் பெல்ட் நம்ம கிட்ட இருக்குதுன்னு வைங்களேன், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய இம்பாக்ட் வருது, நம்ம பிரேக் அடிச்சோம்னா மேக்ஸிமம் ஜெர்க்கோட இந்த மாதிரி வந்து நம்ம நின்றுவோம். அது இல்ல அப்படின்னா நம்மளோட இந்த செஸ்ட் இருக்குல்ல,
இந்த பொர்ஷன் வந்து உங்களுக்கு டைரக்டாவே இந்த ஸ்டியரிங் வீல்ல போய் அடிபட்டுறதா இந்த மாதிரி வந்துரும். இப்படி வரும்போது நம்மளுடைய ஃபேஸ், நம்மளுடைய செஸ்ட் எல்லாமே இந்த ஸ்டியரிங் வீல் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ செஸ்ட் பிரேக் ஆச்சு, முகம் பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்க எவ்வளவு பெரிய ஸ்மார்ட்டான காரை வச்சுமே பிரயோஜனம் கிடையாது. சோ சீட் பெல்ட் செலக்ட் பண்ணும்போது இதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 2 விதமான சீட் பெல்ட் இருக்கு. அதாவது ஒன்னு நார்மலான கார் வாங்கும்போது ரிட்ராக்டபிள் சீட் பெல்ட். அந்த ரிட்ராக்டபிள் சீட் பெல்ட்ங்கிறது நீங்க சீட் பெல்ட் மட்டும் தான் இருக்கும், அது இப்படி லூசாவே இருந்துகிட்டு இருக்கும். அதே நேரத்துல ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர் சீட் பெல்ட் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு அம்சம். அந்த ஒரு ப்ரீ டென்ஷனர் ஃபோர்ஸ் லிமிட்டர் சீட் பெல்ட் கூடிய கார் நீங்க சூஸ் பண்றது கண்டிப்பா நல்ல விஷயமா இருக்கும். அது என்ன அப்படிங்கறத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இந்த ஒரு சீட் பெல்ட் இருக்குல்ல, இங்க கொஞ்சம் இப்படி பாத்தீங்கன்னா இங்க ஸ்டாப் ஆயிரும். இப்படி ரிட்ராக்டபிள் மெது அழுத்தா மட்டும் தான் வரும். அது நீங்க ஃபாஸ்டா ஒரு இம்பாக்ட்னா இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிரும். பாருங்க, இது தாண்டி வராது. இதான் ப்ரீ டென்ஷன் ஃபோர்ஸ் லிமிட்டர் சீட் பெல்ட்ங்கிறது. அதாவது இதனுடைய பயன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வண்டியில இப்படி பிரேக் ஆகிட்டீங்க, இம்மீடியட்டா நம்ம வண்டிக்கு ஒரு ஆக்ட் ஆகுது, இம்மீடியட்டா இப்படி ஃபோர்ஸ் வெளியே வரும்போது இந்த சீட் பெல்ட் நம்மள விடாது, இங்க லாக் ஆகி பிடிச்சு வச்சிருந்துரும். அது நீங்க மெதுவா நீங்க மூவ் பண்ணும்போது வண்டியில ஃபுல்லாவே வரலாம். ஒரு இம்பாக்டோட நம்ம ஃப்ரண்ட்ல வரும்போது இந்த இடம் வந்து லாக் ஆயிரும். இதனாலதான் ப்ரீ டென்ஷன் ஃபோர்ஸ் லிமிட்டர் சீட் பெல்ட் எப்பவுமே செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் எப்பவுமே தெளிவுபடுத்தி சொல்லிட்டு இருக்குது. சோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ரிவ்யூ கண்டிப்பா உங்களை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கும் நம்புறேன். இன்னொரு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் விவேக். தேங்க்யூ.